ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் அலர்ட் ட்ரிகர் ஆர்டர், அதாவது ஏடிஓனா என்ன, அதை எப்படி ஜெரோதாவோட கைட் வெப்சைட்டில் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏடிஓ என்பது ஜெரோதாவில் உள்ள ஒரு புதிய ஃபீச்சர். இது இப்போதைக்கு கைட் வெப் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் கிடைக்குது. முதல்ல அலர்ட் ட்ரிகர் ஆர்டர் என்றால் என்னங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டும். அலர்ட் ட்ரிகர் ஆர்டருங்கிறது ஒரு வகையான பேஸ்கட் ஆர்டர். இது ஒரு சில ப்ரீ கண்டிஷன்ஸ் பூர்த்தியான உடனே தானாகவே, அதாவது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். இது கண்டிஷனல் ஆர்டர் அல்லது ட்ரிகர் ஆர்டர் என்றும் அழைக்கப்படுது. இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும்போது மார்க்கெட்டில் உள்ள பெஸ்ட் அவைலபிள் மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகுது. இது எந்த நேரத்தில் ஏற்படும் சடன் ப்ரைஸ் சேஞ்சஸை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா, அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்னானது அலர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரீசெட் கண்டிஷன் பூர்த்தியான உடனே ஆர்டரையும் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போது ஜெரோதாவில் உள்ள ஏடிஓவில் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜெரோதாவோட கைட் வெப்சைட்டில் உள்ள வாட்ச் லிஸ்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்கு, இடிஎஃப் அல்லது கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மோர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் அலர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தெரிகிற பாப்பப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் நேமை பை டிஃபால்ட்டாக தெரியும். இதை நீங்கள் மாற்றி வேறு அலர்ட் நேமாக கூட மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டெமோன்னு கொடுத்துக்கலாம். இப்போ கீழே உள்ள டேட்டா பாயிண்ட்டு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் நேமு, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரு, அப்புறம் ப்ரைஸு, இதையெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிசிஎஸோட லாஸ்ட் ப்ரைஸ் 4264க்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இந்த டிசிஎஸ் ப்ரைஸ் 4000க்கு கீழே போனால் நான் வாங்கணும்னு ஆர்டர் பண்ண போகிறேன். அதுக்காக இங்கே ப்ரைஸ் செக்ஷனுக்கு போயிட்டு நான் ப்ரைஸை மேனுவலாக என்டர் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரைஸை இந்த பக்கத்தில் தெரிகிற ஏரோ மூலம் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் பெர்சன்டேஜாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இஃப் லாஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிசிஎஸ் இன் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் இஸ் லெஸ் தேன் 400 rupees, திஸ் இஸ் த கண்டிஷன். இப்போ நம்ம கண்டிஷனை கொடுத்தாச்சு. இப்போ அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள சர்ச் பாக்ஸில் நீங்கள் வாங்க அல்லது விற்க விரும்புகிற பங்குகளை தேடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிசிஎஸ்ங்கிறத சர்ச் பண்ணி நான் இங்கே ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் போயிட்டு இந்த டிசிஎஸ் ஸ்டாக் ஆட் ஆகிடும். இந்த விண்டோவில் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பை டைரெக்டாக இங்கேயே பை ஆர் செல்ல மாற்றிக்கலாம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் டிசிஎஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் விண்டோவுக்கு போயிட்டு நீங்கள் வேணுங்கிற சேஞ்சஸை பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லிமிட் ஆர்டர் கொடுத்து டிசிஎஸோட நேம் 3999க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் போடுறேன். நான் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் ப்ரைஸையும் நீங்கள் இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிமிட் ஆர்டருங்கிறத நீங்கள் மார்க்கெட் ஆர்டராக கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் மார்க்கெட் ஆர்டர் மாற்றிட்டு மாடிஃபை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ட்ரிகர் ஆகிடும். ஸோ இந்த எடிட் பட்டன் ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ டிசிஎஸ் ஷேர் லெஸ் தென் 4000 கீழே போகிறப்ப எனக்கு என்னோடய ஆர்டர் மார்க்கெட் ப்ளேஸில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ இதை நான் ஒரு ட்ரிகராக மேக் பண்ணுற விரும்பினேன்னா, இப்போ நான் கிரியேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோங்கிற இது ஏடிஓ க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதே மாதிரி இமெயில் நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்துடும்.
இதோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அலர்ட்ஸ் அண்டு ஆர்டர்ஸ் அண்ட் அலர்ட்ஸுக்கு போயிட்டிங்கன்னா அந்த அலர்ட்டோட ஸ்டேட்டஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸு இப்போ நீங்கள் இந்த அலர்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணணுமோ, டிசேபிள் பண்ணணுமோ, இல்லை டெலிட் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிடலாம். மொத்தம் இங்கே வந்து அப் டு 200 அலர்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏடிஓவோட சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏடிஓ வந்து கைட் வெப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த கைட் வெப்பில் வந்து இந்த ஏடிஓவை வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனில் வந்து சிம்பிள் அலர்ட்டாக வந்து தெரியும். நீங்கள் இது மொபைல் ஆப்பில் வந்து இந்த ஏடிஓவை வந்து மாடிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து சிம்பிள் அலர்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போதைக்கு இந்த ஏடிஓ வந்து என்எஸ்சி ஸ்டாக்ஸ், என்எஸ்சி இண்டெக்ஸ், என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ், பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், பிஎஸ்சி இண்டெக்ஸ் அண்ட் பிஎஸ்சி டெரிவேட்டிவ்ஸ் இதில் மட்டும்தான் ட்ரேடாக அனுமதிக்கப்படுகிறது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.